வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். வினோத் கூட வந்திருக்கான். இன்றைக்கி என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். மைண்டில் எப்பயும் நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ்லால இருக்குது ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனைனா, எஸ்பெஷலி யங்கர் வயசில் ஐ டிசர்வ், எனக்கு இது ஐ டிசர்வ் திஸ், ஐ டிசர்வ் ஃபர்கிவ்னஸ், ஐ டிசர்வ் ரெகக்னிஷன், ஐ டிசர்வ் ரெஸ்பெக்ட். வை இந்த ஏர்ன் பண்ணது ஏன் வர மாட்டேங்குது? நம்ம வயசாக ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் விஸ்டமில் வருது. ஆனால் ஏன் இப்படி கஷ்டமாக இருக்குது நமக்கு? தட் வி மஸ்ட் ஏர்ன். ஒரு கம்பெனியில் சேர்ந்தோன்னா உடனே ஐ டிசர்வ் அ ஹை சேலரி, ஐ டிசர்வ் 5 lakhs 10 lakhs, அவனுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது ஏன் அப்படியே பொதுவாக பொறுமையாக அந்த ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம்? ஒன்று ஈகோன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது ஈகோவில் ஒரு குட்டும் பேடும் ரெண்டும் இருக்குது. ஈகோவே இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு செல்ஃப் எஸ்டீமே இருக்காது. ஸோ ஈகோ தேவை, கொஞ்சம் ஈகோ தேவை. நீங்களே உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா உலகம் எப்படி உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணும்? ஸோ உனக்கு செல்ஃப் எஸ்டீமே இல்லாத அளவுக்கு ஈகோ போயிடுச்சுன்னா, தென் இஃப் தெர் இஸ் நோ செல்ஃப் எஸ்டீம் யூ கேனாட் டூ எனி திங். நீ ரொம்ப பேசிவாக போயிடுவேன், டோர்மேட் மாதிரி ஆகிடுவேன், வெரி பேசிவ். யூ கேனாட் ஃபங்க்ஷன், ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. தெர் இஸ் யூ கேனாட் பர்ஃபார்ம் அப் டு யுவர் ஃபங்க்ஷன், அப் டு யுவர் எபிலிட்டி. இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ், இன் ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ், அது ஆதி காலத்தில் அது நீ சர்வைவல்கே டவுட் ஆகிடும். ஏன்னா நீயா பழப்பே கட்டும். ஏன்னா நீயே புளிய காலி பண்ணால் தான் நீ இருக்க முடியும். நீயா புளியாக இருந்தால் இருக்க முடியும். ஐயா சார், புலி சார், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, புலி என்னை காலி பண்ணிட்டு நீ நினச்சேன்னா புலி உன்னை காலி பண்ணிவிடும். ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லையே. இப்போது இந்த உலகமும் அப்படி தான். இப்போ எப்படின்னா, இப்போ தசரத் மாஞ்சியை பற்றி நான் இங்கே நிறைய வாட்டி பேசியிருக்கேன். தசரத் மாஞ்சி நினச்சான்னு வச்சுக்கோங்க, என்னால் முடியாதுன்னா அந்த மலை இடிச்சிருக்கவே முடியாது. 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் மலையை உடச்சிட்டான். அதே மாதிரி கிங் அண்ட் ஐன்னு ஒரு படம் வந்திருந்தது, செரீனா அண்ட் வீனஸ் வில்லியம்ஸை பற்றி, கிங் ரிச்சர்ட்னு. ஒரு ஃபாதரோட ட்ரீம்னால 2 பிளாக் கேர்ள்ஸ் எப்படி தே டாமினேட்டட் உமன்ஸ் டென்னிஸ் ஃபார் நியர்லி 10 or 15 years. ஆனால் அதுமாரி கதை கேட்டு அதுமாரி படம் பார்த்து நம்ம மக்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அதனால ஒரு லெவல் ஆஃப் செல்ஃப் பிலீஃப் வேணும். அதில் அட் ஒன் டைம் நைக்கி ஒரு டீலுக்கு வருவான். அவன் அந்த கோச் ஒரே குஷியாகி சொல்லிடுவான், லெட்ஸ் அக்செப்ட் இட், யூ வின், ஐ லாஸ்ட், யூ ஹேர் பேஷன்ட், ஸோ யூ காட் திஸ் டீல்னு. கடைசியில் அந்த பொண்ணு இன்னும் வெயிட் பண்ணுன்ட்டும். அண்ட் ஷீல் கெட் அ பெட்டர் டீல் ஃப்ரம் ரீபாக் அட் தி எண்ட். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஓரளவு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா யூ கேனாட் வின் இன் லைஃப். ஜெயிக்க முடியாது. ஒரு தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கைங்கிறது ஒரு ஈகோலேருந்து தான் வரும். இப்போ யுவர் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த்லேருந்து தான் வரும். ஐ எம் டெஃபினெட்லி ஒர்த் மோர் தென் திஸ் அப்படிங்கிறது அந்த செல்ஃப் ஒர்த் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடும்னா, சம்டைம்ஸ் வி டோன்ட் நோ வாட் இஸ் த பேலன்ஸ் பாயிண்ட். அது கரெக்டான இடத்துல நிற்கிறதா இல்லை அது ஓவர் சைஸ்ட் ஆகிடுச்சுன்னா. ஒரு ஓவர் சைஸ்ட் ஈகோன்னா you think more about yourself than what you are actually. Actual capacity மேலே நீ பெருசுன்னு நினச்சிப்பீங்க. உன்னால் சாதிக்க முடியாத சாதிச்சுடுவேன்னு நினச்சின்ற. என்னால் உலகத்து வானே வில்லா உரைச்சு நான் பண்ணிவிடுவேன்னு நினைப்பேன். ஸோ அந்த கரடியை பார்த்தா நானே அந்த சிங்கத்தை நானே 2 கடி கடிச்சிடுவேன். அதான். ஸோ யூ த்ரோ காஷன் டு தி விண்ட்ஸ். ஸோ அந்த பேலன்ஸ் பிட்வீன் தி டூ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது எப்படி தான் பேலன்ஸ் பண்ணது, அது அடுத்தது வருவோம். But when it becomes too much is when you start to do this demand. இதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வீடை நீ வாடகை கூட ட்ரை பண்ணுவ. நீ want 30,000 rupees. The other fellow will have 25,000 rupees. 25,000 தராங்க. 25,000. கடைசியாக அவன் 27 தருவான். நீ 30லேயே இருப்ப. டேக் இட் ஆர் லீவ் இட்னு. உன் வீடு 3 மாதம் எம்டியாக இருந்ததுன்னா 90,000 உனக்கு லாஸ். இன்றைக்கே 27 விட்டான்னு வச்சுக்க, இன் 12 months you would have made 25 into 12, 3 lakhs, 3,24,000. You are asking for 3,60,000, which is only less than 1 month rent. ஒரு 6 months உனக்கு வாடகைக்கு போடலன்னா you are wipe clean. 2 மாதம் வாடகைக்கு போடலன்னு, 1 மாதம் வாடகைக்கு போடலன்னா கூட this offer would have been better. இந்த ஆஃபர் கையில் 27,000 ஆஃபர். ஆமாம். ஆனால் சில பேர் எனக்கு பணம் வேணாம், நான் முட்டாள்தனமாக இருப்பேன்னு 1 வருஷம் விட்ட பூட்டி வச்சுருப்பான். அது பார்த்துருக்கேன். பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங்கே நம்ம சென்னையில் அப்படி பூட்டி இருக்கு. அவன் ஒரு ஆர்பிட்ரி ஆங்கரை வச்சுட்டு அந்த ஆங்கருக்கு வரணுமா,
டிஸ்கவுண்ட் பண்ணி வாடகை கூப்பிட்டு ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கலான்னு விட மாட்டோம். ஐ டிசர்வ் திஸ். எனக்கு இந்த பில்டிங்கில் இந்த வாடகை, பிகாஸ் தெர் இஸ் நோ ஸ்டாக் மார்க்கெட் கொட்டேஷன் ஃபார் வாடகை. ரைட்டா? இப்போ நீ வந்து டிடி நகர் டிடிகே ரோட்டில் போனேன்னா எந்த கமர்ஷியல் பிளேஸும் வாடகை போகுது. டூ ரீசன்ஸ். ஒன்று பில்டிங் பழசாயிடுச்சு. ஆமாம். ரெண்டாவது என்ன ப்ராப்ளம்னா பார்க்கிங்கே கிடையாது. ஆமாம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே கட்டியிருப்பான். ஸோ பார்க்கிங் ஸ்பேஸே கிடையாது. ஆமாம். மேக்ஸிமம் ரெண்ட் விடணுன்ட்டு. நீ என்ன நினைப்ப, இது ஹை எண்டு ப்ராப்பர்ட்டி, நான் ஜாஸ்தி விடுவேன். யாராவது ஆல்ரெடி வாடகையில் இருக்கிறவன் வெளில போயிட்டான்னா உனக்கு அந்த ரேட்டு கிடைக்காது. இன்றைக்கி நம்ம தெருவு எண்டுலேயே அது ஆச்சு. சிண்டிகேட் பேங்க் இருந்தது. ரொம்ப ப்ரெஷர் போட்டு சிண்டிகேட் பேங்க் ரொம்ப மிரட்டினே இருந்தான். அவன் கனரா பேங்க்கோட மர்ஜ் ஆனோன்னு அதை காலி பண்ணி சாவியை கொடுத்துட்டான். ஃபார் 2 years ட்ரை பண்ணார் வாடகை விடுறதுக்கு. அதை முடியல. கடைசியில் பில்டிங்கே விற்றுட்டு போயிட்டார். பட் ஹி வாஸ் அப்சஸ் சேயிங் தட் நான் அந்த பேங்க் ஒரு பேங்க்குக்கு தான் விடுவேன். சரி, தட்ஸ் வென் ஈகோ டேக்ஸ் பெட்டர் ஆஃப் யூ. ஆனால் இல்லை தானே பிரச்சனையே இருக்குது. ஸோ நீ சொல்கிற ஐ டிசர்வ், யூ மே டிசர்வ் சம்திங். நான் எனக்கு தேவை. the world need not agree with you. நீ உனக்கு தேவை அப்படின்னா the world need not agree with you. நீங்கள் ஒரு ஸ்கில் செட்டில் இருப்பீங்க. நிறைய கம்பெனி நடந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு செட் ஆஃப் ஸ்கில் செட்ஸில் இருந்து நீங்கள் போயிடுவீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அப்ஸ்லீட் ஆகிடுவீங்க. கரெக்ட். பட் யூ ஆர் இன்சைட் அ எக்கோ சேம்பர். ஸோ நீ எக்கோ சேம்பர் இருக்கிறதுனால வெளில என்ன நடக்குதுன்னு தெரியாது. வெளில என்ன நடக்கிறதே உனக்கு தெரியாது. அந்த பானை உடஞ்சப்புறம் தான் உனக்கு பானையை விட்டு தூக்கி வெளில போட்ட அப்புறம் தான் நீ வேறு ஏதாவது உள்ள உட்காந்துருக்கும். இன்றைக்கி இருக்கிற எல்லா ஜேர்னலிஸ்டோட கதையும் அதுதான். மீடியாவில் இருக்கிறது, எஸ்பெஷலி இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட். அவன் 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு நவ் கூகுளிலும் சோஷியல் மீடியாவும் என்ன சொல்லிடுச்சுன்னா நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் இங்கிலீஷ் சேனல்ஸ். முன்னெல்லாம் எப்படின்னா நாங்கள் தான் ரொம்ப இலைட் இங்கிலீஷ் தான் பார்ப்போம். ஆமாம். அதனால எனக்கு தனி இன்ட்ரெஸ்ட். இது பாப்புலேஷனில் 1% தான் படிக்கும் அந்த பேப்பரு. ஆனால் அப்படியே நாங்கள் தான் உச்சி. அதில் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி அங்கேயே பண்ணின்னு இருந்தோம். இப்போ வந்து டிவிலேயே அதை ஏமாற்றின்னு இருந்தாங்க. இப்போ யூடியூப்பில் நம்பர் அடியில் வந்துடுறது. கரெக்ட். ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் உண்மை தெரியும். நீ காணாமல் போட்டு அவ்வளோதான். ஸோ இந்த ஈகோ கேன் புஷ் யூ டு. ஆமாம். நீ வந்து இட் கேன் டெஸ்ட்ராய் உன் ஸ்கில் செட். என்னென்ன உனக்கு ரியாலிட்டி செக்லேயே இருக்க மாட்டேன் நீ. அந்த அளவுக்கு உன் ஈகோ போயிடும். ஸோ நீ என்னை கேட்ட அடுத்த கேள்வி, how to balance, that is how to balance. how to balance is தெருவில் என் கால் தெருவில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு கான்ஸ்டண்ட்டாக நீ ஓப்பனாக வந்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு ப்ளே தி கேம். கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். பிகாஸ் நீ உன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரலன்னு நீ காணாமல் போயிடுவேன். நீ கனவு கண்டுட்டே இருப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சிச்சுவேஷன் வில் ஃபோர்ஸ் யூ டு புஷ் யூ இன். இது அமிதாப் பச்சனுக்கு ஆச்சு. அமிதாப் பச்சன் பெரிய சூப்பர் ஸ்டாரு, அது இது ரைட்டு போண்டி ஆகிட்டார். திரும்பி படம் எடுத்தால் ஓடுமா ஓடலையா. ஸோ ஈ வெண்ட் அவுட் ஆஃப் திஸ் கம்ஃபர்ட் ஜோன். கவுன் பனேகா கரோட்பதியில் டிவிக்கு வந்தான். ஆமாம். ஏ சூப்பர் ஸ்டார் கம்மிங் டு டிவி. ஆமாம். அது வெரி பிக் ஹிட். இட் ரிவைவ்ட் ஹிஸ் கரியர். ஆமாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் நடிச்சிருக்கான் 80 வயசில். அப்போ என்ன அட்ஜஸ்ட் அவன் எப்படி நடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா இவன் மெயின் ஹீரோவாக மட்டும் நடிக்கல. ஸ்லோலி என்ன பண்ணிட்டான், 2 சைட் ஸ்டாரை வச்சுருந்தான் நடிப்பான். ஆமாம். மென்டர் மாதிரி போயிடுவான். நீ எல்லா படமும் ஹிட்டு. எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு சைட் கிக் வச்சுருப்பான். ஷாருக் கானோட பண்ணியிருக்கான், சல்மான் கானோட பண்ணியிருக்கான், ஃபாதர் ஃபிகர் மாதிரி நிறைய பண்ணியிருக்கான். ஸோ he made the move of testing himself again. திருப்பி வேற அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கண்ணா அதை பண்ணல. he faded away. You can contrast ராஜேஷ் கண்ணா with அமிதாப் பச்சன். நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன். ஆமாம். பட் அமிதாப் பச்சன் ரீஇன்வென்டட் himself. அதான் முக்கியம். அண்ட் ரெண்டாவது அதுக்கு தான் நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன உன்ட்ட. தட் பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கரெக்ட். புரியுது. தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது.
அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.